சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அஷ்டகாளிகள பற்றி. அசுரர் குலத்து பெண் தான் தானாவதி. அவளுக்கு ஆண் வாரிசு வேணும்னு பிரம்மன நோக்கி தவம் இருந்தா. பிரம்மதேவரும் அவ முன்னாடி வந்து கேட்ட வரத்தையும் கொடுத்தாரு. வரத்தோட பலனா தானாவதிக்கு மகனா மகிஷாசூரன் பிறந்தான். வேதங்கள், கலைகள்னு எல்லாத்தையும் கத்துக்கிட்டான். சிவனுக்காக தவம் இருந்து நினைச்ச வரங்கள் எல்லாத்தையும் மகிஷாசூரன் ஈசன் கிட்ட வாங்கிட்டான். பறப்பது, ஊர்வதுன்னு எந்த இனத்தாலையும் எனக்கு மரணம் வரக்கூடாது. பெண் வயித்துல பிறக்காத பெண்ணால மட்டும் தான் எனக்கு மரணம் வரணும். அப்படின்னு வரம் கேட்டான். இன்னொரு தடவை சொல்றேன், பெண் வயிற்றில பிறக்காத பெண்ணால மட்டும் தான் தனக்கு மரணம் வரணும்னு வரம் கேட்டான். சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டாரு. வரத்த வாங்கினவன் சும்மா இருப்பானா? அவன் ஆட்டத்த ஆரம்பிச்சுட்டான். தனக்கு மரணம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஆணவத்துல தான் ஆண்டுட்டு வந்துட்டு இருந்த மகேந்திரகிரி பர்வதம், இப்போ இது மைசூர்னு அழைக்கப்படுது. மகிஷன் ஆண்ட ஊருன்றதுனால மகிஷா ஊர்னு சொல்லி காலப்போக்கில் மைசூர்னு ஆயிடுச்சு. அவன் நினைச்சபடி ஆட்சி செஞ்சுட்டு வந்தான். தன்னோட சுயநலத்துக்காக எல்லாரையும் கொடுமைப்படுத்தினான். தேவர்களையும் விட்டு வைக்கல. மகிஷாசூரனோட கொடுமையை தாங்க முடியாம முனிவர்கள் ஈசன் கிட்ட முறையிட்டாங்க. இதுக்கிடையில கைலாய மலையில பார்வதி தேவி, விநாயகர், முருகன், சிவபெருமான் எல்லாரும் இருந்தாங்க. அப்போ விநாயகர் பார்வதி தேவி கிட்ட, அப்பா எதுக்காக கண்ணை திறந்துட்டே தியானம் செய்றாரு? தியானம்னா கண்ணை மூடித்தானே செய்யணும் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு பார்வதி தேவி, தந்தையோட கண் ஒளியில தான் அண்ட சராசரங்களும் இயங்கிட்டு இருக்கு. அவர் கண்ணை மூடிட்டா அகிலமும் இருட்டாகிடும்னு சொன்னாங்க. உடனேயே முருகப்பெருமான், அப்போ உடனேயே கண்ணை மூடி காட்டட்டும், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி அப்பா கிட்ட நம்ம போய் சொல்ல அப்படின்னு யோசிச்சப்போ பார்வதி தேவி, சொல்ல வேண்டாம், நானே கண்ணை மூடிடுறேன் அப்படின்னு சொல்லி சிவனோட கண்ணை மூடிட்டாங்க பார்வதி தேவி. இதை பத்தின ஏராளமான கதைகள் நிறைய புராணங்கள்ல வேற வேற காரணங்களோட கதை சொல்லப்பட்டிருக்கு. இதையே அடிக்கடி சொல்றேன்னு யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். சிவபெருமான் கண்ண பார்வதி தேவி மூடுனதும் மறுகணமே அகிலமும் இருள்ல மூழ்கிடுச்சு. உடனேயே தேவியோட கையை விலக்கிட்டு கண்ணை திறந்தாரு சிவபெருமான். செய்த செயலுக்கு வருந்தியே ஆகணும்னு நாகக்கன்னியோட வயத்துல அஷ்டகாளியா நீ பிறக்கணும்னு சபிச்சிட்டாரு. சின்ன தவறுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையான்னு தேவி அந்த இடத்த விட்டு நகர பார்க்கும்போது சிவபெருமானோட நெற்றி கண்ணை திறந்து அதுல இருந்து வெளியே வந்த தீ பிளம்புகள் பார்வதி தேவியோட மேனிய 8 பிண்டங்கள் ஆயிடுச்சு. அந்த 8 பிண்டங்களையும் சிவன் கையில எடுத்தாரு. பாதாள லோகத்துல நாகக்கன்னி பிள்ளை வரத்துக்காக சிவனை நோக்கி தவம் இருந்தா. சிவனும் நாகக்கன்னி முன்ன வந்து தாங்கிட்ட இருந்த 8 பிண்டங்களையும் சாப்பிடுன்னு கையில கொடுத்தாரு. அதை சாப்பிட்ட நாகக்கன்னியோட வயித்துல 8 பிண்டங்கள் 8 முட்டைகளாயிடுச்சு. அதை அடகாத்து வந்தா நாகக்கன்னி. 41வது நாள் ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்துல செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல 8 முட்டையில இருந்து 8 பெண் குழந்தைகள் பிறந்தாங்க. முதலாவதா பிறந்தது முத்துமாரின்ற மாரி முத்தாரம்மன். இவளை முத்தாரம்மன்னு பக்தர்கள் அழைப்பாங்க. 2வது வந்தது மாக்காளின்ற பத்திரகாளி. 3வதா பிறந்தது 3 முகத்தோட முப்பிடாதி. பிடாரி, பிடதின்னா தலைன்னு பொருள். 3 தலையோட பிறந்ததுனால முப்பிடாதின்னு அழைக்கிறோம். 4வதா பிறந்தது உலகளந்தாள்ன்ற உலக மாதா. இவளை உலக நாயகின்னு அழைப்பது உண்டு. 5வதா அரியநாச்சின்ற அங்கையர் கன்னி. இவளே நாகாத்தம்மனாகவும் நாகவல்லியாகவும் அழைக்கப்படுறா. 6வதா பிறந்தது செண்பகவல்லின்ற வடக்கு வாசல் செல்வி. செல்லி அம்மன்ற பேர்ல நம்ம அழைப்போம். 7வதா பிறந்தது சந்தனமாரி. இவளையே சடைமாரி, ஆகாசமாரின்னு அழைப்போம். கடைசியா பிறந்தது காந்தாரி. 8 பிள்ளைகளையும் நாகக்கன்னி அன்போடையும் அரவணைப்போடையும் வளர்த்துட்டு வந்தா. பிள்ளைகள் பெரியவளானதும் உங்க முகமும் எங்க முகமும் வேற மாதிரி இருக்குன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. இது ஈசன் செய்த செயல்னு நாகக்கன்னி சொல்றாங்க. 8 பேரும் ஈசன் கிட்ட கேட்போன்னு தவம் இருந்தாங்க. அவங்க முன்னாடி வந்த ஈசனும், மகேந்திரகிரி பர்வதத்தை ஆண்டு வர்ற மகிஷாசுரனை வதம் செய்யறதுக்காகத்தான் உங்களோட பிறப்போட அர்த்தம்னு சொல்றாரு. முத்தாரம்மனும் மகிஷாசுரனை நாங்க வதம் செய்யறோம், ஆனா எங்க 8 பேரையும் நீங்க மனம் செஞ்சுக்கணும்னு சொல்றா. அதுக்கு சிவபெருமானும் சம்மதிச்சிட்டாரு. சிவபெருமான் ஆணைப்படி மகேந்திரகிரி பர்வத மலைக்கு அஷ்டகாளிகள் போறாங்க. மகிஷாசூரனுக்கும் அஷ்டகாளிகளுக்கும் கடுமையா போர் நடக்குது. தனித்தனியா நிக்கிறத விட ஒன்னா நின்னா வலிமை அதிகம்னு சொல்லி அஷ்டகாளிகள் 8 பேரும் ஒன்னா சேர்ந்து சாமுண்டீஸ்வரியா மாறி மகிஷாசூரனை வதம் செஞ்சுட்டாங்க. இறந்து போற நிலைமையில மகிஷாசூரன், தாயை என்ன மன்னிச்சிடுங்க, வாழுற வரைக்கும் மனித குலத்துல ராஜாவா இருந்தேன், இனி கானகத்துல வாழ்ற உயிர்களுக்கு ராஜாவான சிங்கமா மாறி உங்களை சுமக்கிற பாக்கியத்தை கொடுக்கணும்னு கேட்குறான். அதுபடியே மகிஷாசூரனை சிங்கமாக்கி தன்னோட வாகனமா ஆக்கிட்டாங்க சாமுண்டீஸ்வரி. மகிஷாசூரன் வதத்துக்கு அப்புறமா 8 பேரும் சிவனை பார்க்கறதுக்காக போறாங்க. சிவனை மனம் செய்யணும் அப்படின்றதுக்காக அக்கா தங்கை 8 பேரும் கைலாயம் போறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் நந்தி பகவானை கூப்பிட்டு ஒரு நாடகத்தை நடத்தினாரு. அதுபடியே நந்தியும் வண்டுமலைக்கு போய் 8 வண்டுகளை பிடிச்சு 8 குழந்தையா மாத்தி அஷ்டகாளிகள் வரக்கூடிய வழியில வச்சுட்டாரு. குழந்தைகளோட அழுகுரல் கேட்டதும் ஆளுக்கு ஒரு குழந்தைய கையில எடுத்துட்டு அதோட அழுகையையும் நிறுத்தி சிவன் கிட்ட போறாங்க.
சிவபெருமான் கிட்ட போய் நீங்க எங்கள மணம் முடிக்கிறதா சொன்னீங்களே அப்படின்னு ஆரம்பிச்சதுமே, ஈசன் நான் சொன்னது உண்மதான். ஆனா இப்போ நீங்க கன்னியர்களா இங்க வரலையே. கையில குழந்தையோடலாம் வந்திருக்கீங்கன்னு சொல்றாரு. நீங்க பூலோகம் போய் அங்க இருக்கிற மனித உயிர்களுக்கு அபயம் அளிச்சு காக்கணும். உங்களுக்கு எல்லா வரத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. வரத்த வாங்கிக்கிட்டு பூலோகம் புறப்பட்டாங்க அஷ்டகாளியர்கள். ஆளுக்கு ஒரு பிள்ளைய வச்சிருந்தவங்க 8 பிள்ளையும் ஒண்ணாக்கி ஒரே பிள்ளையா ஆக்கிட்டாங்க. வழியில கண்டெடுத்ததுனால அந்த பிள்ளைக்கு வைரவன்னு பேர் வச்சாங்க. வைரவன்னா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அஷ்டகாளிகள பத்தி தனி ஒரு வீடியோவா அடுத்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி.